يا أيها الناس كلوا مما في الأرض حلالا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அல்லாஹ்வின் அடியார்களே, இப்பொழுது துல்ஹஜ் மாதத்தினுடைய தியாக திருநாளில் இருக்கிறோம். இந்த தியாக திருநாளாக இருக்கட்டும், நோன்பு பெருநாளாக இருக்கட்டும், தொழுகையை போன்ற உரை முக்கியமானது. உரையை முடித்துவிட்டு செல்வதுதான் நடுவழி. உரையை கவனிக்காமல் உரையை கேட்காமல் செல்கிறோம் என்றால் அது நபிகளுக்கு எதிரானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த பிறநாளின் உரையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வை நினைவுகூரக்கூடிய உரையை கேட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும். அதை கவனத்தில் இருக்கிறோம். அது ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளாக இருக்கட்டும், தியாக திருநாளாக இருக்கட்டும், இது முடித்ததற்கு பிறகு, உரை முடித்ததற்கு பிறகு ஒரு விஷயத்தை மக்களுக்கு நினைவுறுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மம் செய்ய சொன்னார்கள். கவனிக்க வேண்டியது மற்ற பண்டிகை கோயில் போன்று கிடையாது. இந்த பெருநாளை பொறுத்தவரை நாம் நல்வழியில் செலவழிப்பதற்கான ஒரு நாள் என்று விளங்கிக் கொள்வது. 2 பெருநாளாக இருந்தார். அதில் குறிப்பாக பெண்களை குறிப்பிட்டு சொன்னார். பெண்களே, நான் நரகவாசிகளில் உங்களை அதிகமாக பார்க்கிறேன், எனக்கு காட்டப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள், நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன சமயத்துல உரை முடித்ததற்கு பிறகு, பயான் முடிச்சதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையின் பேர்ல தன்னுடைய கழுத்துல கிடந்தது, காதுல கிடந்தது, கால்ல கிடந்தது, இதையெல்லாம் கலட்டி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு ஷிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய பாதி துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை நம்ம திங்கிறது கிடையாது, நம்ம சாப்பிடுறது மட்டும் கிடையாது, நாம புத்தாரை மட்டும் மட்டும் கிடையாது, தான தர்மம் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. இதுல இந்த தியாகத்தினால பொறுத்தவரைக்கும் எப்படி முஸ்லிம்களை எப்படி பார்க்கப்படுகிறது? ஆடு ஓட்டுறோம், மாடு ஓட்டுறோம், கௌரவத்திற்காக, அந்தஸ்துக்காக. நான் ஒரு 20 கிலோ 30 கிலோ ஒரு பெரிய ஆட்டுக்குட்டியை நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். சில பேர் என்ன, ஆட்டுல பேருக்கு ஒரு 15 கிலோ இருந்தா போதும், பேருக்கு அது வந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற அடிப்படையில் பட்ஜெட் குர்பானி ஓட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதை நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதை எப்படி பார்க்கணும்? அறுத்து பலியிட்டா அல்லாஹ்வுக்கு அந்த இறைச்சி போய் சென்றடையுமா? அல்லாஹ் சாப்பிடுவானா? படைத்த இறைவன் சாப்பிடுவானா? இறைவனுக்கான படையலா? ரத்தத்தை குடிப்பானா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லை யனாமுல்லாஹ் லுதுவா வலா திமாவா, அல்லாஹ்வினுடைய பெயரால் அறுக்கப்பட்ட, அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட
தியாகிக்கப்பட்ட அந்த பலி பிராணியினுடைய இறைச்சிகளோ ரத்தமோ அவனை வந்தடையாது. வழக்கின் எதாலும் அத்தப்புவான் இருக்கும். அவனை எது தெரியுமா வந்தடையும்? நீங்கள் அவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய காரியம்தான் அவனை வந்தடையும். நாம அல்லாஹ்வுக்கு பயந்து செய்கிறோம். இது என்ன தியாகத்தினால் பேசுறோம்? ஒரு ஆட்டை வாங்கி அறுத்துட்டா, மாட்டை வாங்கி அர்த்தம் முடிஞ்சா, அல்லாஹ்வுக்காக நான் அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு தயார். நான் அல்லாஹ்வுக்காக நான் என்னுடைய சொத்தை இழப்பதற்கு தயார், நான் உயிரை இழப்பதற்கு தயார். எந்த அளவுக்கு? அநியாயத்திற்காக நான் ஒரு காலம் நான் எதை வேண்டுமானாலும் நான் தியாகம் செய்வேன். அநியாயத்திற்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக, தீமைகளுக்கு எதிராக, அது பொய்யா இருக்கலாம், புறமா இருக்கலாம், மனித வாழ்க்கையை ஏற்படுத்தி எல்லா நிலைகளா இருக்கலாம். ஒரு முஸ்லிம் எப்படி பார்க்கணும்? வாழ்க்கையில என்ன முஸ்லிம்களுடைய அந்த வாழ்க்கை நிலைப்பாடு எப்படி இருக்குது? நான் அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி பார்க்கலாம்? இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம். இந்த மார்க்கம் என்பதே அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான். இஸ்லாம் தான் ஒரு தனி மதமா இல்ல, ஒரு வாழ்க்கை. நீ பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலையை செய்யக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது என்பதை வாழ்க்கை நிச்சயமாக வாழ வேண்டும். அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதை வாழ்ந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை தான் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றினார். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு சொல்கிறார். அனித்தபிய மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா. நேரான பாதையில் நடந்த, அந்த வழியில் நடந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுதல் என்று சொல்கிறார். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை என்ன பின்பற்றுவது? வெறும் அறுக்குதல் மட்டுமா? அறுத்து பலியிடுறது மட்டுமா? இப்ராஹிம் இறைவனுக்கு எப்படி அடிபணிந்து நடந்தாரோ அந்த மாதிரி அடிபணிந்து நடந்த கணக்கு அல்லாஹ் கூறுகிறார். இப்ராஹிமை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அஸ்லிம், கட்டுப்படு, அடிபணி என்று சொன்னால் அஸ்லம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனுக்கு நான் அடிபணிந்து விட்டேன் என்று இப்ராஹிம் சொன்னார். முஸ்லிம் தான் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு செய்ய கிடையாது. நான் மனம் போன போக்கில் என்னன்னா நினைக்கிறேன். நான் எனக்கு தொழுவையா தேவைக்கு தொழுவேன், நோம்பா தேவைக்கு வைப்பேன், நான் வைக்க வேண்டியதில்லை. நான் தேவைக்கு போய் சொல்லி வியாபாரம் செய்து கொள்வேன், நான் தேவைக்கு அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்துக் கொள்வேன். இது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது கிடையாது. நீ குர்பானி பிராணிய பெருமைக்காக செஞ்சாலும் கூட, அந்தஸ்துக்காக செஞ்சாலும் கூட, ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்காக செஞ்சாலும் கூட அல்லாஹ்விடத்தில் அதுல எந்த நன்மையும் உங்களுக்கு அல்லாஹ் போடுகிறது. அப்ப நம்ம கவனிக்கணும், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நம்ம சரியான முறையில கடைபிடிக்கிறோமா? இன்னைக்கு என்ன நிலைமை? நம்ம மக்களுடைய பாதை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? ஒரு முஸ்லிம் தனித்த அடையாளம், தனித்த அடையாளம் தொப்பி வைக்கிறதுனாலே, தாடி வைக்கிறது தனித்த அடையாளமா? தொப்பி மார்க்கத்தில் இல்லாத, தாடி மார்க்கத்தில் உள்ளது, இதுதான் தனித்த அடையாளமா? ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும்? முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அவனுக்கு நிகராக கல்லையோ மண்ணையோ மரத்தையோ மனிதர்களையோ வணங்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே தலை வணங்கி நடக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிபடுத்தினாலே உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு, ஆட்சி அதிகாரிகள் சேர்ந்து கொண்டு நெருப்பு கூடத்தில் எரிய கொண்டார்கள். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடந்தார்கள். அந்த மாதிரி அடிபணிகள் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு அடிபணிகள் என்ன அர்த்தம்? மற்றவங்க திமிரா பேசுறது, மற்றவங்க எடுத்து பேசுறது, நாங்க முஸ்லிம் பாயின்னு சொல்றது, அதுவா? அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா கடமைகளையும் ஏற்று இருக்கிறது. தொழுவாய், நோன்பு, ஹஜ், ஜக்காத்து மட்டும் கிடையாது. என்னென்னத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறானோ அல்லாஹ் தடுத்ததை விட்டும் தடுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மார்க்கத்துக்கு புறமான காரியம் சொல்லியிருக்கிறான். விபச்சாரத்தை சொல்லியிருக்கிறான், தடுத்துக்கணும். திருட்ட சொல்லியிருக்கிறான், அது செய்யக்கூடாது. கொலையை செய்ய சொல்லியிருக்கிறான், செய்யக்கூடாது. அப்ப முஸ்லிம் எப்படி பார்க்க
மறுமைக்குரிய வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்வதற்கான தியாகத்திற்கான பயிற்சி தான். ஆனா நம்ம எதை நோக்கி போறோம்? எப்படிப்பட்ட நிலையை நோக்கி போறது? சமூகத்தினுடைய என்ன? ஒரு காலகட்டத்துல கல்வியில வேலை வாய்ப்புல பின்தங்கிடும். இன்னைக்கு எப்படி போகுது? கல்வி இடஒதுக்கீடு ஒரு 3% அது 10ஆவது. ஆனா எதை நோக்கி போறோம்? மறுமையை மாறுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை முன்னிறுத்தாமல் மறுமையை முன்னிறுத்தினார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? எதை தியாகம் செய்கிறோம்? பொருளாதாரத்திற்காக, காசு பணத்திற்காக மார்க்கம் யாரோடு வாழணும்னு சொல்றோம், எப்படி வாழணும்னு சொல்றோம், அதையெல்லாம் விட்டுட்டு வெளிநாடுல செடி வைத்து கற்றுக் கொண்டிருக்கோம். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கோம். மனைவியை தெரியும், பிள்ளைகளை தெரியும், தாயை தெரியும், தகவலை தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு ஆக்கிரமிச்சாங்க தெரியுமா? தன்னுடைய மனைவி எதுக்கு ஆக்கிரமிச்சாங்க? அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த மக்கா பாலைவனத்துல இன்னைக்கு 3 பேர், அன்றைய காலகட்டத்துல 3 பேர் தான். இப்ராஹிமுடைய மனைவி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை பேர் ஹஜ் செய்யறாங்க தெரியுமா? 20 லட்சம் பேர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல 20 லட்சம் மக்கள் அவங்களுக்கு முன்னால் கிடையாது. அன்றைக்கு அந்த பிரிவை அல்லாஹ்வுக்காக செய்த பிரிவை இன்னைக்கு நம்ம எப்படி பிரிவினை பார்க்கிறோம்? இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய நிலைமை என்ன இருக்குது? பிரிவினை சாதாரணமா போயிடுச்சு. குலா தலாக்கா சாதாரணம். காரணம் வெளிநாட்டில் எத்தனை வருஷமா வாழ்க்கையினுடைய பாதி நாட்களை இளமையை வெளிநாடுகளிலே கழிக்கிறார். காரணம் என்ன? 3 வயசு ஆகும்போது எப்படி சொல்லி வளர்க்கிறோம்? நீ அதான் இதான் அதான் உலகத்திற்கான தேவை. அது மனுஷல உலகத்திலே நல்லதை வேண்டும், மறுமையிலே நல்லதை கேட்கணும். அதை மாற்றுறது கிடையாது. உலகத்திலேயும் எங்களுக்கு நல்ல வைத்தா, ஆசிரத்தை ஹசனா, மறுமையிலேயும் நல்ல வைத்தா, அதோட மட்டும் நிற்கிறார்களா? நரக வேதனை விட்டு எங்களை காக்கணும். நரகத்தை விட்டு தப்பிப்பதற்கு அல்லாஹ்வுடைய கூட தான தர்மம் செய்யக்கூடாது. நரகத்தை விட்டு தப்பிப்பதற்கான வழிமுறை என்ன? இந்த உலகத்துல எப்படிப்பட்ட நிலையில நம்ம பார்க்கணும்? அப்படியே எப்படி பார்க்கிறோம்? நீ உலகத்துல கை நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? 3 வயசுல ஆரம்பிக்கக்கூடிய கல்வி 30 வருஷமாக படிச்சு கொண்டிருக்கிறான். நிரந்தரமா வாழ்ந்துருவாங்க. 30 வருஷம் படிச்சதை வச்சு 3 வயசுல வாழ்ந்துருவானா? சம்பாதிச்சு வீடு கட்டி பத்தாக்கு வாழ்ந்துருவானா? மறுமையை வீட்டை வாழ்ந்துருவோம். மறுமை வாழ்க்கை நிலையானது, நிரந்தரமானது. மறுமை நாள்ல சொர்க்கத்திற்கு சென்றாலும் நரகத்திற்கு சென்றாலும் அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ ஒரு நாள் கணக்கு விட தெரியுமா? இன்ன யௌமன் என்ற அறிவிக்க கல்வி சனத்து மின்மா சாப்பிடுவோம். உங்களுடைய இறைவனத்தில் ஒரு நாள் நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடங்களுக்கு சொல்றோம். 30 வருஷ வாழ்க்கைக்காக அல்லது ஒரு 40 வருஷ வாழ்க்கைக்காக மார்க்கத்தை புறந்தளிக்கிறோம், இறைச்சத்தை புறந்தளிக்கிறோம், அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடிய மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதை புறந்தளிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளினுடைய அடையாள அறிவு உயர்த்தப்படுவதால் உயர்த்துற ஜகல் அறியாமை பெருகிவிடுவதால். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகத்திற்கான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான கல்வியை ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட 200 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்திருந்தது? 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நிலை என்ன? இன்னைக்கு கல்வி அமைப்பு எப்படிப்பட்ட நிலையா இருக்கிறது? ஒரு காலகட்டத்தில் கொத்தனார்களை பார்த்தாங்க, வீடு கட்டினாங்க, இன்னைக்கு அது இன்ஜினியர் மாறிருக்கு. ஒரு காலகட்டத்தில் கப்பலில் வணிகம் செய்தார்கள், இன்னைக்கு எப்படி மாறி இருக்கிறது? நிறைய டெக்னாலஜி மாறி இருக்கிறது. ஒரு காலகட்டத்துல வட்டிக்கு கணக்கு அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மாறி இருக்கிறது. இந்த உலகம் சார்ந்த நல்லவே இருக்கிறது, உனக்கு கெட்டணும்னு சொல்ல. உலகத்தில் உள்ள அற்ப பொருளாதாரம் ஈட்டுவதற்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மறுமையை கற்பதற்கு, மறுமையின் அடிப்படையில் நடப்பதற்கு, அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எப்படி இருந்துச்சு? கணவன் ஒரு நாட்டில் கேட்கிறார், கணவன் மனைவிக்கு மத்தியில எந்த தொடர்பு கிடையாது, மத்தியில எந்த தொடர்பு கிடையாது. சாதாரண ஒழுக்கா லவ்வா காதலா சாதாரணம், அதெல்லாம் சாதாரண. 100 சொல்லி
இன்னைக்கு எந்த ஆயிடுச்சு கேட்டா சமூகத்தினுடைய நிலைமை ஆண் பெண்ணா மாறலாம், பெண்ணு ஆணா மாறலாம், ஆணை ஆணவ சொல்லலாம், பெண்ணு பெண்ணாவ சொல்லலாம். நம்மளுக்கு சைத்தானுடைய குடியில் இந்த சமூகம் மாட்டிக்கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நம்ம சமுதாயம் உணவு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு மக்காவுல 3 இடங்கள்ல கல்லறியாங்க, ஹஜ் செய்யக்கூடியவர்கள் கல்லறியாங்க. காரணம் என்ன? எதுக்காக கல்லறியாங்க? சைத்தான நடந்திருக்கு. ஏன் சைத்தான நடந்திருக்கா கல்லறியாங்க? 3 இடங்களையும் சைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மகனை அறுப்பதற்கு தடை செய்யக்கூடிய வேலையை செய்தார், ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொண்டு 3 இடங்கள்ல சைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறாங்க, அறுக்க போயிடாத, அறுக்க போனதுக்கு பிறகு அல்லாஹ் கனவை உண்மைப்படுத்தி விட்டதாக அல்லாஹ் சொல்லி வசனத்தை இறக்கி ஒரு பலிபிராணி அல்லாஹ் ஏற்படுத்தி அனுப்புகிறான். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். சைத்தான் இப்ராஹிம்டே வராங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தே வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வலா இப்லீஸ் அஷ்ஹது அலல்லாஹ், இப்லீஸ் தனது சிம்மாசனத்தை கடலின் மீது தண்ணீர் மீது வைத்திருக்காங்க. அந்த உலகத்துல 190% தண்ணீர், 71% தண்ணீர், மற்ற பகுதியில் தண்ணீர். சைத்தான் என்ன செய்வான்? மக்களை வழிகெடுக்கிறதா இல்லை, நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறது இல்ல, சைத்தானுடைய சிங்கத்தை நினைக்கிறது. மாமின்கும் மின் அஹதின் இல்லா வக்கீல கரீமுல் மலாயிகா கரீமுல், உங்கள யாராக இருந்தாலும் ஜின் சைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறார், மலக்கு சாட்டப்பட்டிருக்கிறார். இன்ன சைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ர தமி, சைத்தான் மனிதனுடைய நாடி நகர்கிறார். சைத்தானுடைய கூட்டாளிகள், சைத்தானுடைய பகையாளர்கள், ஏவலர்கள், அல்லக்கைகள் வழி எடுத்துட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் வழி எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவான், மா தரத்து ஹத்தா சரத்து பைரவம் பைரவம், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில நாம குடிக்காமல் விட்டுட்டு வரல. கணவன் மனைவி பிரிவினை சாதாரண, கணவன் மனைவி பிரிவினை வந்துவிட்டால் உலகத்துல எல்லா தீமைகளுக்கும் அடிப்படையாகதான் எல்லோரும் ஜினா, விபச்சாரம் 8 லட்சமாயிரும், வயசு ஜினா விபச்சாரம் பரவலாயிரும், வயசு மது குடிப்பது அதிகமாயிரும். ஒரு கணவன் மனைவியோட வாழ்றாங்க, எதுக்கு வாழ்றான்? சாப்பாடு மட்டுமா, நல்ல ஆடை வைக்கிறதுக்கு மட்டுமா, பங்களாக்கு மட்டுமா, காருக்கு மட்டுமா? மற்றவங்க கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் கணவன் மனைவி வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நாம எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட்டு விட்டு பொருளாதாரத்திற்காக, காசு பணத்திற்காக வெளிநாட்டில் நம்முடைய ஈமானை அடைவதற்கு எல்லாமே பார்ப்போம். இன்னைக்கு சாதாரணமா இருக்குதா? இன்றைக்கு இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நாம் இந்த மார்க்கத்தில் இருப்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரும் அற்புதம், அருட்கொடை. இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் நாடியோருக்குத்தான் நேர்வு காட்டுவான். அல்லாஹ் தான் நாடியோருக்குத்தான் நேர்வு காட்டுவான். யோசில் ஹிக்மத்த மயஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்குத்தான் கல்வியை, அறிவை, ஞானத்தை வழங்குகிறார். நம்மளை விட பெரும் அறிவாளிகள் இருக்கிறாங்க, சயின்டிஸ்டுகள் இருக்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள் இருக்கிறாங்க, செயல்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க, நீதிபதிகள் இருக்கிறாங்க, வக்கீல்கள் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த நேரமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அகிலத்தாரின் தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த நேரமே, அகிலத்தாரின் அறுக்குறையாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த நேரமே நமக்கு கிடைத்திருக்கு. ஆனால் நாம எப்படி பார்க்கிறோம்? அந்த நேரமே எப்படி பார்க்கிறோம்? குர்பானி கொடுக்கவே முடிஞ்சு, சாப்பிட்டு உங்களுக்கு தீங்குறது, தூங்குறதோடு முடிஞ்சு போச்சு. இதான் நேரடியை பார்க்கிற லட்சணமா? நாம என்ன கவனத்தினுடைய இன்னும் பணிகள் இருக்கிறது, பொருளாதார ஈட்டம் மட்டும் பத்தாது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததிகளுடைய நிலைமை தேவைக்கூடிய மார்க்கத்துக்கு அவனுக்கு சமமே கிடையாது. மது போதைகள், சின்னஞ்சிறு சிறார்கள்
போதையில 15 வயசு பையன் 14 வயசு பையன் போதையில போய் பைக்கை விட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போவான். இதெல்லாம் என்ன அடிப்படை காரணம்? நீங்க என்ன உலகம் சார்ந்த உலகத்தில் பொருளிக்கக்கூடிய கல்வியை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் மார்க்க அடிப்படையுள்ள கல்வி என்றால் இலவசம் சார்ந்த வகை சார்ந்த கல்வி என்றால் நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாத்தில் இருக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியேறப்படுவதாக இருப்பார்கள். நாளை மறுமை நாளே அவர்களுக்கு நரகம் காத்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் இருக்கு, நம்முடைய பொருளாதாரம் இருக்கிறது. நான் மார்க்கத்தோடு உலகத்தை போதிக்கக்கூடிய கல்வி அவர்கள் இன்னைக்கு வரலாறு பள்ளிகள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வருவதற்காக இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கட்டின புனः நிர்மாணம் செய்த காபாவை அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பின்பற்றி இன்னைக்கு பல பள்ளிகள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வருவதற்காக பள்ளிகள் உருவாகிவிட்டது. இணை வைப்பு பள்ளிகளுக்கு எதிராக, தர்காக்களுக்கு எதிராக, தாயத்துகளுக்கு எதிராக, மௌலூதுகளுக்கு எதிராக பள்ளிகள் உருவாகிவிட்டது. அந்த பள்ளி பள்ளிக்கு தொழுவதற்கு ஆளக்காரம். நான் பஜருக்காக நம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்யல, ஒவ்வொரு தொழுகைகளுக்காக நேரத்தை தியாகம் செய்யல. நம்ம என்னத்தை தியாகத்தினால கொண்டாடிக்கிறோம்? வருஷம் வருஷம் அடுத்து சாப்பிடுறது மட்டுமா? அவரும் முடிஞ்சு வச்சா சோழ கிடையாது. நமக்கு சிந்திக்க வேணாமா? மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கை. மறுமையில நரகத்திற்கு சென்று விட்டோம் என்றால் நிரந்தரமே கிடையாது. நிரந்தரமான நரகத்துக்குரியவர்கள் ஏன் வைப்பார்கள்? நிரந்தர நரகத்துக்குரிய அல்லாஹ் தற்கொலை செய்தால் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பார். சில நிரந்தர நரகம் என்று சொல்லப்பட்ட பாவங்களை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பார். மற்ற பாவங்களை தான் நாடு வைப்பார். எதை மன்னிக்க மாட்டான்? இணை வைக்க மன்னிக்கலாம். சரி, இணை வைக்க பாவம் செய்யல, நரகத்துக்குரிய பாவத்தை செஞ்சுட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் மனிதத்தக்க ஹத்த இம்ராஹிம் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய ஒரு துண்டு அளவு ஒரு பொருளை, சின்ன துண்டு அளவு ஒரு பொருளை யார் அபகரிக்கிறாரோ வஜ்ரத்துல சொன்னார், அவருக்கு நரகம் கட்டாயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அரசுகளா சின்ன பொருளா, எந்த அளவுக்கு சின்ன பொருள்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மிஸ்வா பரித்துவக்கூடிய குச்சியாக இருந்தால் அடுத்தவருடைய சொத்தை எடுத்தவர் என்றால், பொருளை அபகரித்துக் கொண்டவர் என்றால் அவருக்கு நரகம் கடமையாகிறது. அந்த நரகத்தில் எப்படி பண்றதுன்னா, ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு சமம். அந்த 1000 வருஷத்துல நடக்கக்கூடிய வேலை என்ன? அப்புவசி கடமை ஜபரத்தான், ஒருவருடைய 2 பாதங்களுக்கு கீழாக நெருப்பு கற்கள் வைக்கப்படும். எதிரையும் அந்த நெருப்பு கற்களினால் மூளை குறிக்கும். நரகத்திலேயே மிக 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 குறைந்தது 1000 வருஷம். ஒரு நாள் என்றால் கிடையாது, 1000 ஆண்டுகள். சிந்திச்சு பாருங்கள். இந்த உலகத்திலையும் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றாமல் இருந்தால், விபச்சாரத்திலையும் மறுமையிலையும் சூழ்நிலையும் இந்த சமூகம் காட்டுமிராண்டி சமூகமாக இருக்கும். மறுமை நாளை கைசெய்யப்படுவோம். அதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இந்த தியாக திருநாளை அல்லாஹ்வுக்காக நான் எல்லா கெட்ட காரியங்களையும் நான் தியாகம் செய்வேன். நன்மைகளை செய்வதற்கு எதை வேண்டுமானாலும் நான் தியாகம் செய்வேன். நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன். ஒரு சின்ன பொய் கூட சொல்ல மாட்டேன். அடுத்தவர்களை பற்றி புறம் பேச மாட்டேன். அடுத்தவர்கள் மீது அவதூறு சொல்ல மாட்டேன். அடுத்தவர்களுடைய ஒரு பைசாவுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் என்ற உறுதிமொழி இருக்கிறோம். தியாகத்தினால பெறக்கூடிய படிப்பேன இதுதான் உறுதிமொழி. அல்லாஹ்வுடைய தியாகத்தினால மினாவுல இதைத்தான் மக்களிடத்தில் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய இறுதி பேரவையில மக்களிடத்தில் இதைத்தான் போதித்தார்கள். இறுதி பேரவையில மக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுறது, வட்டியை விட்டு இருக்கிறது, அடுத்தவர்களுடைய சொத்தை ஆசைப்படுகிறாரு, திருடக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, அறியாமை கால பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை ஏற்று நடத்த வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். அதை நாம் செய்யக்கூடிய நன்மக்களாக, உறுதி செய்யக்கூடிய உறுதிக்காக இருக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சியாளர்கள் வாழ்ந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பெண்கள் பகுதினா பெண்கள் முதல்ல சென்றதுக்கு பிறகு ஆண்கள் செல்வது, பெண்கள் கலைந்து சென்றதுக்கு பிறகுதான் ஆண்கள் செல்லும். பெண்கள் ஆண்களும் கலக்காத வகையில பெண்கள் சென்றதுக்கு பிறகு ஆண்கள் செல்லும். துவாக்கள் திக்ருகள் செஞ்சுக்கிறோம்.